ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். அதுக்கு முன்னாடி குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம ஸ்டேட் லெவலில் 10 மார்க் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி வில்லிங்காக இருந்தால் இந்த நம்பரில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டின் என்ன இருக்குன்னா, படம் 2இல் உள்ள எக்ஸின் மதிப்பு அப்படி கேட்டுருக்காங்க. இதனுடைய எக்ஸின் மதிப்பு வந்து கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். இது எல்லாமே பார்த்தோன்னா 4 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 16, இது வந்து 5 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 25, 6 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 36, இங்கே 7 ஸ்கொயர் பண்ண வரும். ஸோ 49, சரிங்களா? அப்போ இந்த எல்லா வேல்யூஸும் இந்த 4, இந்த 5, இந்த 6, இந்த 7 எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். இது 11, 15, 22. அப்போ சட்டரில் இருக்கிற ஒரு வேல்யூஸும் வருது. அதே மாதிரி பாருங்கள், இந்த நம்பர் செக் பண்ணிடலாம். இது 1 வரும், இது 3 வரும், இது 2, இது என்ன 9 வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள், 10, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5, அப்போது 15 வந்துடுச்சு. அப்போ அதே மாதிரி தான் இது இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிடலாம். இது பாருங்கள் 1 தான், இது வந்து 8 வரும், ஏன்னா 8 ஸ்கொயர் வந்து 64, அப்போ 8, இது 3, சரிங்களா? நம்மளுக்கு மிடில் என்ன வேணுங்க, 16 வேணும். அப்போ 16னா இங்கே இருக்கே 3, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10, 11, இங்கே இருக்கே 1, 12 இருக்குது, சரிங்களா? 12 நம்மளுக்கு வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு மிடில் என்ன வேணும், ஸோ 16 வேணும். அப்போது 4 டிமாண்டாக இருக்குது, சரிங்களா? 4 வந்து டிமாண்டாக இருக்கிறதுனால ஸோ நம்ம இங்கே 16 எழுதுனா 16க்கு வந்து ரூட் அந்த ஸ்கொயர் வேல்யூஸும் 4, சரிங்களா? அப்போ இதோட நம்ம 4 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 16 வந்துடும், சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் என்ன இருக்கும், ஸோ 16 தான். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை, சரிங்களா? இவங்களும் அதுதான் கொடுத்துருக்காங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.